बिभ्रशिरूपाणि अवबोध आत्मा क्षेमाय लोकस्य चराचरस्य सत्वोपपानानि सुखावहानि சதாம் அபத்ராணி முஹுக்கலானாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். பகவானே, நீங்க தான் எல்லா விதமான ரூபத்திற்கும் மூலமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன் இந்த உலகத்துல இத்தனை ரூபத்தோட வரீங்க அப்படின்னா, இந்த உலகத்தை பாதுகாப்பதற்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இத்தனை ரூபத்துல வரீங்க. இந்த உலகத்துல என்ன பண்றீங்க அப்படின்னா, பக்தர்களை உங்க பக்கத்துல ரொம்ப பக்கத்துல கொண்டு வரத்துக்கு நீங்க இந்த இத்தனை ரூபத்தை எடுத்துட்டு வரீங்க. அதே போல நீங்க என்ன பண்றீங்க, பக்தர்களை பக்கத்துல கொண்டு வரதுனால அபக்தர்களுக்கு, அதாவது அசுரர்களுக்கு இன்னும் துக்கத்தை என்ன பண்றீங்க, அதிகப்படுத்துறீங்க. அதே போல அவங்க துக்கத்தை அனுபவித்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு சில சமயம் உங்களுடைய பக்தர்களாக மாறிடுறாங்க. அம்மா இதை பண்ணுவாங்க இல்லையா, அப்பா பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, நமக்கு முன்னாடி இன்னொரு குழந்தை எடுத்து வச்சுப்பாங்க. நம்ம சாப்பிட வைப்போம், நம்ம சாப்பிட மாட்டோம். அம்மா என்ன பண்ணுவோம், டே நீ சாப்பிடலன்னா இந்த குழந்தை கூட்டிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தை கூட்ட ஆரம்பிப்பாங்க. அப்ப ஓடி வரும் இந்த குழந்தை, எனக்கும் கூடுன்னு சொல்லிட்டு ஓடி வரும் இல்லையா. அதே போல பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, மற்றவங்களுக்கு அருள் கொடுக்கறத போல என்ன பண்றாரு, நம்மளையும் ஈர்க்கிறாரு. பாரு, நீ வரலாம், நீ சாப்பிடலாம், நீ பக்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு உதாரணம் காட்டுவதற்காக என்ன பண்றாரு பகவான் இந்த உலகத்துக்கு அடிக்கடி பல்வேறு ரூபங்கள்ல வராரு. அதே போல எதுக்காக வராரு அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு பாடம் கொடுப்பதற்காக வராரு. தப்பு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் இப்படி தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நல்லா மனசுல வைக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வராரு. பகவான் நரசிம்மரா வரும்போது பிரகலாத் மகாராஜ் சொல்லுவார், நீங்க நரசிம்ம அவதாரம் வந்த பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு பாடம் தெரிஞ்சிருச்சு. யார் ஒருவன் நான் தான் பகவான்னு சொல்லிட்டு திரியிறானோ அவன் ரொம்ப சீக்கிரம் அழிஞ்சிடுவான் அப்படின்ற விஷயத்த, அப்படின்ற ஒரு பாடத்தை கொடுப்பதற்காக உங்களுடைய அவதாரமா இருக்கு. இந்த அவதாரமானது இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஞாபகம் வச்சுப்பாங்க சொல்லி சொல்றேன். சோ அப்படி உங்களுடைய அவதாரம் அப்படிங்கிறது பக்தர்களுக்கு நன்மையை கொடுக்குது. அதே சமயத்துல பக்தர்களா ஆவர்களுக்கு அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டுது. அறியாமையில் இருக்கவங்களுடைய அறியாமையை போக்குது. உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா அசுரர்களுக்கும் நன்மைதான் கொடுக்குது. ஏன்னா அசுரர்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, பகவான் மோட்சத்தை தான் கொடுக்குறாரு. அசுரர்கள் அழிக்கிறத போல தோன்றினாலுமே கூட அந்த அசுரர்களும் மோட்சம் அடைகிறாங்களே தவிர உங்களுடைய வதத்தினால அவங்க என்னைக்கும் கெட்டு போறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு.